ஹாய்மா, இதை பாருங்கடா. நான் சுரக்கா கூட்டு சொல்லித்தரேன். எல்லோரும் இந்த பச்சைப்பருப்பு கடலப்பருப்பில் பண்ணுவாங்க. பச்சைப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும். இதை பாருங்கள், துவரம்பருப்பு ரேஷன் துவரம்பருப்பு தான் இத்தனைக்கும். இதை பாருங்கள், பாயில் பண்ணிவிட்டு இதில் உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மத்து போட்டு கடைஞ்சிருங்க. இதை தனியாக பாயில் பண்ணிவிட்டு அந்த சுரக்காவை அதில் போட்டுருங்க. அவ்வளோதான்டா. இப்போது கடாயை வச்சு எண்ணெய் வச்சு கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு இதை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சும்மா அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடும். ஓகேவா? அதை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கூட அந்த காய் வச்சே சாப்பிட்லாம், எதுவுமே தேவையில்லை. நம்ம நீர்க்காய் வெயில் காலத்தில் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சூடு தனியும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை பாருங்கடா, தாளித்து கொட்டிட்டேன். ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும்டா. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இது எல்லா காயுமே நம்ம பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். சிம்பிள் ஒர்க்கு. என்ன குழம்பு பண்ணுறதுன்றது இது இல்லாமல் நம்ம இதை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்பளம் தொட்டுக்கலாம் நம்ம, இல்லை சிப்ஸ் தொட்டுக்கலாம், இல்லை ஊறுகாய் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். தேங்க்யூ.